இன்றைக்கு வளரக்கூடிய இளைய தலைமுறைகள் நிறைய பேரு திருநீர் பூசுவது கிடையாது. ஏன்னா இது எதை உணர்த்துதுன்னா, நாடாண்ட மன்னனும் சரி, 4 கால் நூல் கற்ற பண்டிதனும் சரி, கடைசியில ஒரு பிடி. இத நாம ஏன் நெத்தியில பூசிக்கிறோம் தெரியுமா? நெத்திங்கிறது நம்ம உடம்புல மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு வணக்கம். இது உங்கள் ராதா வாய்ஸ். எண்ணங்கள் உயர்வானால் எல்லாமே அழகாகும். மகிழ்வித்து மகிழ்வோம். இன்னைக்கு நாம ரொம்ப ஒரு முக்கியமான ஆன்மீக விஷயம் பற்றி பார்க்க போறோம். நினைச்சு பார்த்தா சின்ன விஷயமா தான் தெரியும். ஆனா அதுல நம்மளுக்குள்ள பல பேரு பல தவறுகளை செஞ்சிட்டு இருக்கோம். எப்பொழுதுமே நம்ம தவறுகளை திருத்திக்கிட்டு வாழணும். அதுதான் சிறந்த வாழ்க்கையாக அமையும். அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போறது விபூதி அப்படிங்கிற சொல்லக்கூடிய திருநீர் பற்றி பார்க்க போறோம். இன்றைக்கு வளரக்கூடிய இளைய தலைமுறைகள் நிறைய பேரு திருநீர் பூசுவது கிடையாது. ஏன்னா அதை பத்தி அருமை பெருமை அவங்களுக்கு தெரியாம போச்சு. நாமளும் சொல்லி கொடுக்கல. முதல்ல நாம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். திருநீரு என்பது கிட்டத்தட்ட சாம்பல் மாதிரி. இது எதை உணர்த்துதுன்னா, நாடாண்ட மன்னனும் சரி, 4 கால் நூல் கற்ற பண்டிதனும் சரி, கடைசியில ஒரு பிடி சாம்பலாகத்தான் வேண்டும் அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்துது. இத நாம ஏன் நெத்தியில பூசிக்கிறோம் தெரியுமா? நெத்திங்கிறது நம்ம உடம்புல மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு சூரிய ஒளி சக்தியை இந்த நெற்றி நம்ம உள்வாங்கி கொண்டு நமக்குண்டான ஆற்றலை அது தருகிறது. இது நம்ம உடம்புல உள்ள ஒரு முக்கியமான வர்ம பகுதி. இந்த இடத்துல நம்ம திருநீரு அல்லது விபூதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விபூதியை பூசும்போது சூரிய சக்திகளின் அலைகளை அது ஈர்த்து நம்மை வெற்றிகரமாக வேலை நடத்தும். நம்முடைய உடல் பாகங்கள் நன்றாக இயங்கும். இதுதான் நெற்றியில திருநீரு பூசுவதற்கான காரணம். திருநீரு அப்படின்னா இது ஐஸ்வர்யம் அப்படிங்கிற பெயர் உண்டு. பகவத்கீதையில 10வது அத்தியாயத்துல இந்த விபூதியோட மகிமை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமாகும். நாம கோயில்களுக்கு போனா அர்ச்சகர் நமக்கு குங்குமம் விபூதி எல்லாம் தருவார். அதை வாங்கும் பொழுது நாம ஒரு கையால வாங்கக்கூடாது. இடது கையை கீழே வைத்து வலது கையை மேலே வைத்து இந்த திருநீற்றை வாங்க வேண்டும். சரி, அந்த திருநீற்றை எப்படி நாம் இட்டுக்கொள்வது முக்கியமான விஷயமா இதை நான் சொல்றேன் உங்களுக்கு. பெரும்பாலான பேர் ஆள்காட்டி விரலால திருநீரை எடுத்து நெற்றியில பூசுவாங்க. இது முழுக்க தவறான செயலாகும். ஆள்காட்டி விரலால நீங்க திருநீரை எடுத்து பூசும் பொழுது உங்களுக்கு பொருள் இழப்புகள் உண்டாகும். அதே போல நடுவிரலால விபூதியை எடுத்து நெற்றியில் இட்டு கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி அமைதி தொலைந்துவிடும். அப்படி என்றால் எந்த விரலால் பூசிக்கொள்வது? மோதிர விரலால் மட்டும்தான் திருநீரை எடுத்து பூச வேண்டும். மோதிர விரல் தான் திருநீற்றை எடுக்க வேண்டும். அதாவது மோதிர விரலும் பெருவிரலும் இணைந்து திருநீற்றை எடுத்து திருநீற்றை பூசிக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு திருநீர் பூசும் பொழுதும் மோதிர விரலால் தான் பூச வேண்டும். அப்படி மோதிர விரலால் திருநீர் பூசுபவர்கள் மட்டும்தான் மகிழ்ச்சியாகவும் எடுத்த காரியங்கள் ஜெயமாகவும் வாழ்கிறார்கள். இதே போல நீங்கள் உங்கள் சுண்டு விரலை வைத்தும் திருநீர் பூசக்கூடாது. இது கிரக தோஷங்கள் ஏற்படும். எனவே இனிமேலாவது ஆள்காட்டி விரலால் பூசக்கூடாது, நடுவிரலால் பூசக்கூடாது, மோதிர விரலால் பூச வேண்டும். நெற்றியில் திருநீர் பூசிக்கொள்ளும் பொழுது நல்ல எண்ணங்களை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். கோவிலில் கருவறை முன்பாக நின்று கொண்டு நீங்கள் வேண்டுவதை நினைத்து கொண்டு திருநீர் பூசுவது மிகவும் சிறப்பானது. நமது தலையெழுத்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நெற்றியில் பிரம்மன் ஒரு எழுத்து எழுதியிருக்கிறான் என்று சொல்வார்கள். நீங்கள் தினமும் திருநீர் பூசி வழிபட்டு வரும் பொழுது பிரம்மன் உங்களுக்கு சபித்து எழுதியிருந்தாலும் அந்த நிலையை மாற்றி உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மகிழ்ச்சியை சந்திக்கும். நம்மை சுற்றி நமக்கு தெரியாமல் ஏராளமான அதிர்வலைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த அதிர்வலைகள் திருநீர் மூலமாக நமக்கு நன்மைகள் செய்கிறது. நீங்கள் கிராமத் பிறந்தவராக இருந்தால் திருநீற்றை உங்கள் வீட்டிலேயே தயார் செய்து கொள்ளலாம். பசுமாட்டின் சாணத்தை எடுத்து உருண்டையாக்கி காய வைத்து உமியினால் மூடி புடம் போட்டு எரித்து எடுக்க வேண்டும். உருண்டைகளை பொடித்து வைத்துக் கொண்டால் அவை திருநீராகும். அவைகளில் நல்ல பன்னீர் விட்டு கிளறி நாம் ஒரு டப்பாவில் மரப்பெட்டியில் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அது மணமிக்க ஒரு விபூதி ஆகும். பசுமாடு என்பது பெரும்பாலும் அருகம்புல்லை தின்றுதான் சாணமிடுகிறது என்பதால் அருகம்புல் திருநீர் நல்ல அதிர்வலைகளை உள்வாங்கி நல்ல திறன் கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருநீர் பற்றிய ஏராளமான ரகசியங்கள் புராண காலத்திலிருந்து சொல்லப்பட்டு வருகின்றன. காலப்போக்கில் நாம் அவற்றை மெதுவாக மறந்து வருகிறோம். சிவபக்தர்களுக்கு திருநீர் என்பது மிகவும் முக்கியமானதாகும். எனவே சிவபக்தர்கள் நீங்களாக இருந்தால் தினமும் கண்டிப்பாக திருநீர்
திருநீறு பூசுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் திருநீறு பற்றி அதன் மகிமையை எடுத்து சொல்லி திருநீறு பூசிவிடுங்கள். இதன் மூலம் ஒவ்வொரு குடும்பமும் எடுத்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும். வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெருகும். இவற்றை நீங்கள் உங்கள் அனுபவத்தில் நிச்சயமாக நன்கு உணர முடியும் என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்புடன் ராதா வாய்ஸ். நன்றி. வணக்கம்.